गजाननं गणाधिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। 46வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம். யாவான் அர்த்த உதபானே சர்வத்தக சம்புலித உதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. யாவான் அர்த்த சேரும்போது யாவான் அர்த்த, அது யாவான் அர்த்தக, அந்த விசர்க்கம் அடுத்தது ஊ வர்றதுனால மறைஞ்சிருது. சர்வத்தக விசர்க்கம், விசர்க்கத்தை தொடர்ந்து சகாரம் வருது. விசர்க்கத்தை தொடர்ந்து சகாரமோ தகாரமோ வந்தா விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும். அப்ப சர்வத சம்புலித உதகே, ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓவா மாறிடும். அப்போ சம்புலித்தோதக்கே. தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. அதெல்லாம் அப்படியே. ஸ்லோகம். குமாரி உஷா. யாவான் அர்த்த உதபானே யாவானர்த்த உதபானே யாவானர்த்த உதபானே சர்வத சம்புலிதோதகே
सर्वतः सम्प्लुतोदके सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु तावान् सर्वेषु वेदेषु तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः ब्राह्मणस्य विजानदः ब्राह्मणस्य विजानदः यावानर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानदः. ஒரு தடவை குலதேவதை பற்றி ஒரு கேள்வி வந்தது. ஆமா, அதுக்கு இதுக்குள்ள விடை இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயும் தண்ணி நிறைஞ்சிருக்கும் போது யாராவது கிணத்தை தேடி போவாங்களா அப்படின்னு பகவான் கேக்குறாரு. ஹரி ஓம் குருஜி, நமஸ்காராக. எந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ? 46 46. அஸ்து, தன்யவாத. வாரியர் சுவாமிகிட்ட யாரோ கேட்டாங்களா, சிவன் கோவில்ல எல்லாம் விஷ்ணு இருக்காரு, விஷ்ணு கோவில்ல சிவன் இல்லையே அப்படின்னு. உண்மையிலே அப்படி இல்லை, ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கு. பழைய காலத்துல எல்லாரும் கோவிலையும் எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்ப வாரியார் சுவாமி சொன்னாரா, அண்டாவுக்குள்ள குண்டா போகும், குண்டாவுக்குள்ள அண்டா போகுமா அப்படின்னாரு. பெரிய கடவுளுக்கு உள்ள சின்ன கடவுள் அடக்கம், சின்ன கடவுளுக்குள்ள பெரிய கடவுள் அடங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இங்கேயும் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு பகவான். யாமினி அம்மா. யாவானக்த உதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः யாவானர்த்த உதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. இந்த இடத்துல சாதாரணமா இந்த பாட்டிலேயே கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா சம்பளுத்த உதக்கே, ஆவுக்கு அடுத்தது ஊ வந்ததுன்னா அதை சேர்த்து ஓ மாத்திடுறோம். அப்புறம் சம்பளுத்தோ தக்கேன்னு மாறுது. அப்போ ஒருவேளை ஒரு கேள்வி வரலாம், அதே மாதிரி யாவான் அர்த்த உதப்பானே ஆவும் சேர்த்து ஓவா மாத்திரலாமே, ஏன் மாத்தாம விட்டுருக்காங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். அதனால தான் சொன்னேன், அந்த இடத்துல அர்த்தக அப்படிங்கிறது வார்த்தை, அது விசர்க்கத்தை இழந்து நிக்குது. அதனால அங்க ஆவும் ஊவும் சேர்ந்து ஓவா மாறாது. அது ஒரு கொசுறு தகவல். கவிதா. யாவானர்த்த உதாபானோ சர்வத சம்ப்ளுதோதகே தாவஸ்ய சர்வேஷு வேதேஷு பிராமண்யஸ்ய விஜனதः யாவானர்த்த உதாபானோ சர்வதா சம்ப்ளுதோதகே தாவன்ய சர்வேஷு வேதேஷு பிரம்மண்யஸ்ய விஜயனதः. அடுத்த ஸ்லோகம் 47.
ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம். சமய வகுப்புலையும் தொடக்க நிலையில இருக்கிற ஒரு ஸ்லோகம். ஒரு நிமிஷம், ஒருத்தர் உள்ள வர முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன். விவேகானந்த சாமி சொன்னதாட்டு பலனை எதிர்பாரன் செயலை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பிரபலமானது இந்த ஸ்லோகம் தான். கர்மணி ஏவ அதிகாரக தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுஹு பூஹு மாதே சங்கஹ அஸ்து அகர்மணி. கர்மணி ஏவ, ஈ கர்மணி ஈ இருக்கு, அந்த ஈ இன்னமும் ஒருத்தருக்கு சேர முடியல, என்னன்னு கேட்டுட்டோம்.
அவரு எப்படியோ வெளியே போயிருக்காரு, வெளியே போனாருன்னு தெரியல. கர்மணி ஈ, அடுத்தது ஏவ. ஈ வந்து அடுத்தது உயிரெழுத்து வந்ததுன்னா ஈயா மாறும். அது அடுத்த உயிரெழுத்தோட சேர்ந்து ஏவா மாறும். அப்ப கர்மண் ஏவ அப்படின்னு மாறும். ஏவ அதிகாரக தே. ஏவ அதிகாரக சேரும்போது ஏவாதிகாரக. அதிகாரக அக விசர்க்கம், அடுத்தது தா வந்திருக்கு. அப்ப விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அதிகாரஸ்தே, நமகத்தே நமஸ்தே மாதிரி. மா பலேஷு கதாச்சன, மா கர்ம பல ஹேத்துஹு பூஹு. இந்த ரெண்டு இடத்துலயுமே விசர்க்கம் வந்து இர்ரா மாறும். ஆனா நம்ம ரெண்டாவது இடத்துல வந்து நாம மூச்சு எடுக்கிறோம், அதனால அந்த இடத்துல நாம விசர்க்கத்தை உச்சரிக்க போறோம். அப்படி இல்லைன்னா அது இர்ரா மாறும். அப்படி வரும்போது என்ன ஆகும்? கர்மபல ஹேத்துர் பூஹு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். மா தே சங்கக அஸ்து சேரும்போது சங்கோஸ்து. அக விசர்க்கம், அடுத்தது ஆ வாரதுனால ஓவா மாறி அந்த அடுத்து வரக்கூடிய ஆ வந்து எஸ் மாதிரி அவக்கிரகம் போட்டு காமிப்பாங்க. சங்கோஸ்து. அஸ்து அகர்மணி. ஊ அடுத்தது ஆ வந்தது அப்படின்னா அந்த ஊ வாவா மாறும். ஈ வந்து யாவா மாறும், ஊ வாவா மாறும். அப்ப அஸ்து அகர்மணி. இது சந்திகள், வார்த்தைகள் சேருகிற விதம். இப்ப ஸ்லோகம். குமாரி உஷா. கர்மண்யேவாதிகாரஸ்தே, कर्मण्येवाधिकारस्ते कर्मण्येवाधिकारस्ते மா பலேஷு கதாச்சன, मा बलेषु कदाचन मा फलेषु कदाचन மா கர்ம பல ஹேதுர்பூஹு, मा कर्मफलहेतुर्भुः मा कर्मफलहेतुर्भुः மா தே சங்கோஸ்து அகர்மணி, मा दे सङ्गोस्त्वकर्मणि मा दे सङ्गोस्त्वकर्मणि कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतो ஹேதுர்பூஹு. मा कर्मफलहेतुर्भुः मा दे सङ्गोस्त्वकर्मणि कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा दे सङ्गोस्त्वकर्मणि. யாமினிமா. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा ते सङ्गोस्त्वकर्मणि कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा ते सङ्गोस्त्वकर्मणि. கவிதா. कर्मण्येवाधिकारस्ते मा बलेषु कदाचन मा कर्म बलहेतुर्भुः मा ते सङ्गोस्त्वकर्मणि
कर्मण्येवाधिकारस्ते मा बलेषु गदासन मा कर्मबलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्त्व कर्मणि சிவானாச்சி சொல்லி பாக்குறீங்களா? மைக் அன்மியூட் பண்ணிக்கிட்டு சொல்லணும். ஒரு மைக் அடையாளம் இருக்கும், அது தொட்டா அது ஆன் ஆயிடும். சரி, அடுத்தது 48. யோக யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. இந்த இடத்துல தனஞ்சய அவ்வளவுதான் சொல்லணும். தனஞ்சயஹ அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற மாதிரி சொன்னா போதும், கையில இருந்து எதுவும் போட்டு சொல்லக்கூடாது. சித்தி அசித்தியோஹோ சமக பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பரீட்சை. யோக உச்சியத்தே அப்படின்னு இருக்கு, இருக்கு, அடுத்தது ஊ இருக்கு, அது ஓன்னு எழுதியிருக்கலாம், மாத்திருக்கலாம். ஏன் மாத்தல யூகிக்க முடியுதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும் விட தெரிஞ்சா, இல்லைன்னா நானே சொல்லிடுவேன். தெரியல. யோகஸ்தஹ கிரகஸ்தஹ மாதிரி யோகஸ்தஹ. நாம இதுக்கு முன்னாடி கூட ஒரு கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தோம்னு நினைக்கிறேன். 45ல சத்வஸ்தஹ சத்துவத்தில் இருப்பவன், கிரகஸ்தக வீட்டில் இருப்பவன், அதே மாதிரி யோகஸ்தக யோகத்தில் இருப்பவன். யோகஸ்தக குரு விசர்க்கம் வந்திருக்கு, விசர்க்கத்துக்கு அடுத்தது கடின எழுத்து வந்திருக்கு, அப்போ அது மாறும். இனி எந்த கடின எழுத்து வந்திருக்கு? கா வந்திருக்கு. கா வந்ததுன்னா என்ன ஆகும்? ஜிஹ்வாமூலிய உச்சாரணம் வரணும். அதாவது தமிழ்ல அஹன்னா சொல்றது மாதிரி உச்சாரணம். யோகஸ்தஹ் குரு அப்படின்னு சொல்லணும். உதடு ஒட்டாம பா சொல்றது மாதிரி தொண்டை ஒட்டாம கா சொல்லணும். சங்கம் அனுஸ்வாரத்துல முடியுது, அடுத்தது தா வருது. அப்ப தாவினுடைய மூக்கு எழுத்தான இந்நாட்டு அனுஸ்வாரம் மாறும். அப்ப சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. தனஞ்சய கூட ஒரிஜினலா தனம் ஜெய, அந்த அனுஸ்வாரம் அடுத்தது ஜா வந்தனால இஞ்சா மாறி தனஞ்சயன் மாறிட்டது. அடுத்து சித்தி ஈல முடியுது, அடுத்தது அசித்தி உயிரெழுத்துல தொடங்குது. அப்ப அந்த ஈ என்னவாகும்? ஈயா மாறி அடுத்து வரக்கூடிய ஆ கூட சேர்ந்துடும். அப்ப சித்திய சித்தியோஹோ அப்படின்னு மாறும். விசர்க்கம் விசர்க்கத்துக்கு அடுத்தது சகாரம் வந்திருக்கு. அப்ப விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அப்ப அந்த இடத்துல சித்திய சித்தியோ சமோ சமக. அடுத்தது சமக அக விசர்க்கம், அடுத்தது கடின எழுத்து வரல. தமிழ்ல கடின எழுத்து மாதிரி இருக்கு, ஆனா சமஸ்கிருதத்துல அது மென்மையான எழுத்து. பா பூத்வா அப்படிங்கிற எழுத்து, பா இல்ல பா. அதனால விசர்க்கம் ஓவா மாறும். நமக நாராயணாய நமோ நாராயணாய அப்படின்னு மாறுறது மாதிரி சமக பூத்வா
சமோ பூத்வா அப்படின்னு மாறும். அடுத்தது சமத்துவம் அனுஸ்வாரம். அடுத்தது யா வந்திருக்கு. அந்த யாவை மூக்கால சொல்லக்கூடிய யாவா மாத்திடும். சமத்வை யோக. அடுத்தது யோக அக விசர்க்கம் வந்திருக்கு. அக விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்து வந்திருக்கு. மற்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்? விசர்க்கம் மறைஞ்சிரும். அப்படி விசர்க்கம் மறைஞ்ச பிறகு தான் இந்த வடிவம் வருது. ஆ இருந்து ஊ வந்திருந்தா அது ஓவா மாறி இருக்கும். ஆனா இங்க விசர்க்கம் விசர்க்கம் மறைஞ்சதுனால ஆவும் பக்கத்துல இருக்கிறது மாதிரி தெரியுது. உண்மையிலேயே அங்க விசர்க்கமும் ஊவும் தான் பக்கத்துல இருக்கு, ஆவும் ஊவும் இல்ல. விசர்க்கம் மறைஞ்சதுனால கண்ணுக்கு தெரியல. அதனால அந்த இடத்துல ஓன்னு மாறாது, யோக உச்சியதே அப்படின்னு தான் இருக்கும். இதே தான் நம்ம முந்தின ஸ்லோகத்திலையும் 46லயும் யாவானர்த்த உதப்பானே அந்த இடத்துலயும் பார்த்தோம். இப்ப ஸ்லோகம் குமாரி உஷா. யோகஸ்த குரு கர்மாணி योगस्थः कुरु कर्माणि योगस्थः कुरु कर्माणि சங்கம் த்யக்த்வா தனஞ்சய सङ्गं त्यक्त्वा धनञ्जय सङ्गं त्यक्त्वा धनञ्जय சித்திய சித்தியோ சமோ பூத்வா सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा சமத்வை யோக உச்சதே समत्वयोग उच्यते समत्वयोग उच्यते योगस्थः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा समत्वयोग उच्यते யாமினியம்மா. योगस्थः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते योगस्थः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते. வைரமுத்து. சுவாமி எனக்கு எதுன்னு இன்னும் தெரியல சுவாமி, நான் தேடிட்டு இருக்கிறேன் சுவாமி. 2:48 கவிதா. யோகஸ் குரு கர்மாணி சங்கம் சங்கம் த்வக்த்வா தனஞ்சய சித்தயோ சமபூத்வா சம்பத் யோக உஷ்யதே யோகஸ்தத் குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தயோ समभूत्वा समत्वं योगम् उच्यते.